ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சீக்ரெட் லவர் எபிசோட் 5. எபிசோட் 5ஓட ஸ்டார்டிங்லேயே சின்ன வயசில் நடந்த அந்த ஃப்ளாஷ்பேக்கில் தான் காட்டுறாங்க. 3 பேர் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காங்க, ஒரு பொம்மை வச்சு. எனக்கு என்கிட்ட இருக்கிற இந்த இது பிடிக்கவே இல்லைன்னு சொல்லி ஜின் சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ளே ஜின்ஷியோட அம்மா வான்னு சொல்லி கூப்பிட, இதோ வரம்மான்னு சொல்லிட்டு அவனோட திங்ஸ்லாம் எடுத்துட்டு சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லி போக பாய்ன்னு சொல்லி ஜின் மட்டும் சொல்கிறா. டூக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவன் பேசி டோட்டலாக மாறிடுச்சு. அந்த பக்கம் ஜின்னும் போயிட்டாலா, இவன் மட்டும் தனியாக உட்காந்துருக்கான் ஒரு பொம்மை மட்டும் பார்த்துட்டு. அங்கேருந்து ஜுன்ஷி திரும்பி டூவை பார்த்துட்டே போகிறான். அவன் கஷ்டப்படுறாங்கிறது இவனுக்கு அப்பவே புரியுது. ஒரு நிமிஷம் இருங்கம்மான்னு அம்மா அவனுக்கே வச்சுட்டு டூ இங்கே வான்னு சொல்லி கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு வரான். டூக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. வா போலான்னு சொல்லி கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு அப்படியே அம்மா கூட போக 3 பேரும் ஒன்றா போகிறாங்க. அம்மாவும் 3 பேரும் அப்படியே ஹாப்பியாக போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக்கை கட் பண்ண அதுக்கப்புறம் இப்போ நடக்கிறது தான் காட்டுறாங்க. காலேஜில் இன்டர்ன்ஷிப் போயிட்டு இருக்கும் போல். இன்டர்ன்ஷிப்க்கு எல்லாரும் அப்ளை பண்ணியிருக்காங்க. நம்ம ஜின் ஜுன்ஷி 2 பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட் தானே, அட்டன் பண்ணியிருக்காங்க. பட் அப்ளை பண்ணியிருக்கோம், எப்போ வருமோ தெரியலன்னு சொல்லிட்டு 2 பேரும் நோட்டீஸ் போர்டில் பேரை பார்த்துட்டு ஹாப்பியாக வந்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் டூவும் ஜுன்ஷியும் வந்துட்டு இருக்காங்க. உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே வரான் டூ கிட்ட. கண்ணில் இது தூசி இருந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல, இங்கே நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கண்ணில் இருக்க தூசியை சார் ஊதுறதுக்காக பக்கத்தில் போக அங்கே சுற்றி நிற்கிற எல்லாரையும் இவங்களை தான் பார்க்குறாங்க. அதுலேயே 2 பொண்ணுங்க அப்படியே இவங்களை பார்த்துட்டே இருக்க, ஓகேவா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அங்கே வந்தாச்சு. அப்புறம் 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்க. ஜீனுக்கு தான் ரொம்ப கவலையாக இருக்குது. ஒரு வாரம் ஆச்சு, இன்னும் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. யாருமே நம்மளை கூப்பிடவே இல்லைன்னு சொல்ல, உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி டூ கிட்ட கேட்க, சேம் எனக்கும் அதே தான், என்னையும் இன்னும் கூப்பிடவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. வீடு கண்டிப்பாக கிடைக்கும், நீ எத்தனை அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன்னு ஜுன்ஷி வந்து எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசுகிறான். ஸோ மாற்றி மாற்றி ஒருத்தர் 2 பேரும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க. எனக்கும் கிடைக்கும்லன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். எனக்கு எப்படி கிடைக்கும், நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தானே, எனக்கு கிடைக்காதுல்லன்னு சொல்ல, லூசு மாதிரி பேசாத, கண்டிப்பாக உனக்கும் கிடைக்கும்னு சொல்லிதுன்னு சொல்ல அங்கேருந்து வேகமாக யூ பொண்ணு வரா. உன்னால முடியும், உனக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ எதுக்கு இங்கே வந்த? ஆமாம், நீங்கள் என்னை ஃப்ரெண்டாக தான் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க, அட்லீஸ்ட் சாப்பிட்றக்காவது என்னை சேர்த்துக்கங்களே. நானும் இந்த ஸ்கூலுக்கு வந்ததுலேருந்து தனியாகவே சாப்பிட்டுருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது தெரியுமா. கண்டிப்பாக நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்ல எல்லாரும் டூவை தான் பார்க்குறாங்க. டூக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே சாப்பிட வரலாம், ஆனால் ஒன்று, நீ இவனை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாதுன்னு சொல்ல, கண்டிப்பாக பண்ணவே மாட்டேன், நான் ப்ராமிஸாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஐ ஜாலின்னு சொல்லி எந்திரிச்சு கத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு எல்லாரும் வீட்டுக்கு போக கிளம்பியாச்சு. 3 பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. சரி ஓகே உங்கள் 2 பேரும் நான் டிஸ்டர்ப் பண்ணல, போயிட்டு வரேன் பாய்ன்னு சொல்லிட்டு ஜின் அந்த பக்கம் போக டக்குன்னு ஓடி வந்து ஜின்ஷி கையை பிடிக்கிறான். இரு நான் உன் கூட வரேன், என் ஃப்ரெண்டு கிட்ட டக்காரா விளையாட வரேன்னு சொல்லியிருக்கேன், நான் போகிறேன், முடிச்சதுக்கப்புறம் உனக்கு கால் பண்ணவான்னு டூ கிட்ட சொல்ல, டூ ஓகேன்னு சொல்ல பா போடலான்னு சொல்லி இவங்க 2 பேரும் போக டூ அப்படியே அந்த பக்கம் போயிட்டு இருக்கு. ஜின் சொல்றா, ஏண்டா உனக்கு டேட்டிங்கை விட கேம் தான் ரொம்ப முக்கியமா, டூ நினச்சா பாவமா இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை, வேணும் தான் எனக்கு அழட்டி விட்டுட்டு வந்தேன், அவன் வந்தா அவனுக்கும் தெரிஞ்சிரும்ல. தெரிஞ்சிருமா, என்னடா தெரிஞ்சிரும் ஜின் கேட்குறா. அவனோட பர்த்டே வருதுல்ல, ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும், அதுக்கு தான் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, நீங்க 2 பேரும் தனியாக செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன்னு சொல்றா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இல்லாமல் எப்படி நம்ம ட்ரியோ ஒன்றா தான் இருப்போம் அப்படின்னு சொல்ல, சரி என்ன கிஃப்ட் கொடுக்கலாம், கழுத்தில் ஒரு டை கட்டிக்கூடா, நீ தான் அவனுக்கு பெரிய கிஃப்ட்னு சொல்லிடலான்னு சொல்ல, ஏய் நான் சீரியஸாக சொல்கிறேன்னு சொல்லி காமெடி பண்ணாத அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டே அப்படியே போயிட்டு இருக்காங்க. சேம் டைம் அடுத்து டூவை தான் காட்டுறாங்க. டூ அவன் வீட்டில் மொபைல் எடுத்து பார்க்குறான். அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது அவனுடைய எக்ஸ் கிட்ட இருந்து. மிஸ்டர் எக்ஸ் திருப்பி செய்யறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, அந்த மெசேஜை பார்த்த உடனே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் ஒன்று யோசிக்கிறான். ஆக்சுவலி ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பொண்ணு அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருக்கா. இவன் சைடில் பார்த்துட்டு தான் அந்த பொண்ணை மீட் பண்ணிட்டு ஏதோ பேசுகிறான். பட் என்ன பேசினாங்கிறதெல்லாம் காட்டல. அந்த பொண்ணு கரெக்டாக டூவை பார்த்து லைட்டாக ஸ்மைல் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கு. இப்போ அந்த பொண்ணு தான் மெசேஜ் பண்ணிப்பா போல. பட் அதுக்கு ரிப்ளை பண்ணாமல் மொபைலை தூக்கி போட்டுட்டு டக்குன்னு அந்த பக்கம் போயிட்டான். அப்புறம் எப்பயும் போல் 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த ஜிகேல நிறைய டவுட்ஸ் இருக்குது, யாராவது ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்கும்னு பார்க்க, கண்டிப்பாக நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டேன்னு சொல்ல, டே ஹெல்ப் பண்ணுறாங்கிற மாதிரி ஜின்சி பார்த்து சொல்ல, ஜின்சி உடனே டே எனக்கும் தான் வேணும் ஹெல்ப் பண்ணுவியான்னு சொல்ல, நான் யோசிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மெசேஜ் வருது, எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது நான் கிளம்புறேன் பாய்ன்னு சொல்லிட்டு வேகமாக அவன் போயிட்டான். எங்கடா அவன் போகிறான், வர வேகமாக போகிறான்டா, அவாய்ட் பண்ணுற மாதிரி விட்டுட்டு போகிறேன்டா, என்ன நடக்குது எனக்கும் தெரியலையேங்கிற மாதிரி ஜின்ஷி சொல்கிறான். எனக்கு யாரும் என்னை சீட் பண்ணுற மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு யூ டேபிள் கடையிலேருந்து வரா. எப்பயுமே பயப்பட வைக்கிற மாதிரி தான் வருவியா அப்படிங்கிற மாதிரி ஜின்னு கேட்க, நீங்கள் என்னை விட்டுட்டு சாப்பிட்டா அப்படித்தான், ஏன் சாப்பிட என்ன கூப்பிடல, அதுவா நாங்கள் மறந்துட்டோன்னு சொல்லிட்டு, சரி நம்ம டூவோட பர்த்டேக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கணும், என்ன வாங்கலான்னு சொல்லி 2 பேரும் பேச, நான் இருக்கேன் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு என் மொபைலில் ஃபேன்சியான கிஃப்ட் ஷாப்போட நிறைய அட்ரஸ் இருக்குது, போகலாமா வாங்க போகலான்னு சொல்லிட்டு யூ 2 பேரையும் தரன்னு எடுத்துகிட்டு போகிறா. எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது,
டூ கிட்ட ஏதோ வித்தியாசமா தேன்படுது, அவங்க கிட்ட ஏதோ மறைக்கிறான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு எது ஏதோ பேசிட்டு அப்படியே போயிட்டு இருக்க ஒரு மாதிரி ஜுன்சிக்கு கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண டூவை தான் காட்டுறாங்க. ஒரு ஹோட்டலுக்கு வரான். அந்த பொண்ணு எக்ஸ்ல இருக்கால அவளை பாக்குறதுக்கு. ஹை டூ வந்துட்டியா, வா போலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு உள்ள போறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணிட்டாங்க. அங்க என்ன நடந்ததுன்னுலாம் காட்டல. அப்புறம் இங்க டீப்பா கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஜுன்ஷியை காணும். அதுக்கு பதிலாக நம்ம ஜின்னும் அப்புறம் அட்டுவும் தான் உட்காந்துருக்காங்க. அவனுக்கு கொட்டாவியா வருது. ஏன்டா இப்பெல்லாம் வித்தியாசமா இருக்க, கிளாஸ்ல இந்த மாதிரி கொட்டாவே வராது, கொட்டாவே வருது, ஒரு மாதிரி இருக்க, ஸ்கிப் பண்ற, ஜுன்சியை மீட் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கிளாஸ் போயிட்டு இருக்கு. அதாவது லவ்வை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஜுன்ஷியோட ஞாபகம் தான் வருது. அட்டோ அப்படியே ஜுன்ஷியை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்க கண்ணுல தூசி ஒழிச்சுன்னு ஊதிருப்பான்ல ரெண்டு பொண்ணுங்க இவங்களை பத்தி ஏதோ பேச அப்படியே அந்த பக்கம் அவங்க கோச்சிட்டு போற மாதிரி இருக்கு. ஜுன்ஷி எங்கடா போறேங்கிற மாதிரி டூ அவங்க கையை பிடிச்சிட்டு இங்க பாரு வா போலாம் அப்படின்னு சொல்ல ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அடுத்தவங்க பேசும்போது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவான் போல ஜுன்ஷி. அது அட்டுக்கும் தெரியுது. அப்புறம் அம்மாவை பார்த்துட்டு டக்குன்னு கையை எடுத்துட்டு ஓடி போனது. லவ்வை வந்து வெளியே சொல்றதுக்கு கூட யோசிக்கிறான். எல்லா இடத்துலையுமே என் கையை பிடிச்சி அவன் நடக்க யோசிக்கிறாங்கிற மாதிரி ஃபீல் பண்றான். ஸோ லவ்ங்கிறது என்னங்கிற மாதிரி ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டான் ப்ரொஃபஸர் கூட. எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு, என்னடா இவங்க இப்படி சொல்றாங்கன்னு. ஸோ அங்க டூ வந்து ஆப்போசிட்டா பேசுறான் ப்ரொஃபஸருக்கு. ஸோ ரெண்டு பேரும் டீப்பா கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. ப்ரொஃபஸர் கிட்டயே சேலஞ்ச் பண்ற மாதிரி பேசுறான் பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். அதுக்கப்புறம் ஏதோ மெசேஜ் பார்த்துட்டே வரான். நீ எங்க இருக்க, சாப்பிட்டியா, உன்னை மீட் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கா. அங்க பார்த்தா ஜுன்சி ஏதோ பொண்ணு கிட்ட பேசிட்டு வர. அந்த பொண்ணு ஏதோ நோட்ஸ்க்காக கேட்டுட்டு வந்துட்டு இருப்பா போல. இதை பார்த்துன்னு டூக்கு கடுப்பாயிடுச்சு. வாடான்னு சொல்லி கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போக ஐயோ இவன் எதுக்கு இவ்வளோ ஜெலஸா இருக்காங்கிற மாதிரி ஜின்னுக்கு ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. வேகமா ஒரு ரெஸ்ட் ரூமுக்கு கூட்டிட்டு போறான். அங்க போய் சார் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அவன் கிட்ட சொல்றான், உன்கிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் நீ எந்த பொண்ணுங்க பக்கத்துலயே இருக்கக்கூடாதுன்னு, நான் சொல்றது எனக்கு புரியலையேன்னு சொல்லிட்டு டீப்பா கிஸ் பண்ண கிஸ் இவன் பண்ண அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. ஜுன்ஷி எதுவுமே பேசல, சைலண்டா அமைதியா இருக்கான். அப்புறம் சொல்றான், அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு சரியா, என்கிட்ட நோட்ஸ் கேட்கறக்காக மட்டும்தான் அவன் என்கிட்ட பேசினா அப்படின்னு சொல்ல, அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, நீ அவகிட்ட இருந்து டிஸ்டன்ஸோட மெயின்டைன் பண்ணு, எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ஜுன்சி அப்படியே சிரிக்கிறான். சொல்லிட்டு அப்படியே கன்னத்துல கியூட்டா ஒரு கிஸ் பண்ணிட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, இன்னைக்கு நைட் என்னோட வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கிளம்பியாச்சு. ரெண்டு பேருக்கு இடையில ஒரு மேட்ரு அங்கே முடிஞ்சிச்சு போல, மேட்டர்லாம் காட்டல. ஸோ முடிச்சுட்டு குப்பரப்படுத்திருக்கிறாரு நம்ம ஜுன்சி. அப்படியே அவனை ரசிச்சு ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் டூ. அப்படியே அவனோட ஷோல்டர்ல ஒரு கடி கடிக்க வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க டேய் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு நக்கெல்லாம் ஜுன்சி முறைக்கிறான். சாரி, அடுத்த டைம் கண்டிப்பா இந்த அளவுக்கு நான் பண்ண மாட்டேன், கொஞ்சம் மெதுவா ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்ல இப்படியே தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்மைல் பண்றான் ஜுன்சி. அப்புறம் அவனால சுத்தமா முடியல, பேக் பெயின் அதிகமா இருக்கும் போல. உனக்கு பேக் ரொம்ப பெயினா இருக்கா, நான் வேணா மசாஜ் பண்ணி விடுவான்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா குனிஞ்சுக்க சரி ஓகேன்னு மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்கான். அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. திடீர்னு பார்த்தா மெசேஜ் ஒன்று வருது. மெசேஜை பார்த்த உடனே அப்படியே டோட்டலா இவன் மாறிட்டான். நீ அப்படியே படுத்து தூங்கு, நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போறான். ஒண்ணுமே புரியல ஜுன்ஷிக்கு. நீ எங்கடா போறேன்னு சொல்லி கேட்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ஜுன்ஷிக்கு, இவன் பாட்டுக்கு இப்படி விட்டுட்டு போறானேங்கிற மாதிரி. பட் அப்படியே அதை ஃபீல் பண்ணிட்டு அதை ஜின் கிட்ட ஷேர் பண்றான் போல. ஸோ கூடவே இந்த யூ பொண்ணு வேற இருக்காளா, யூ பொண்ணு சொல்றா மெசேஜ் வருது, அப்பப்போ உன்னை விட்டுட்டு போறான், கண்டிப்பா அவனை ஏமாத்துறான், எதுவும் வித்தியாசமா பண்ற மாதிரி இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவ பேச்செல்லாம் நம்பாத, டூ ஒன்னெல்லாம் சீட் பண்ண மாட்டான், டூ பத்தி எனக்கு தெரியுங்கிற மாதிரி ஜின் சொல்ல ஆனா இது வித்தியாசமா தான் இருக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் யோசிச்சுப்பாரு என்னென்ன நடக்குதுன்னு, மெசேஜ் வந்ததும் என்னை விட்டுட்டு போறானுங்கிற மாதிரி அவனும் திங்க் பண்ணிட்டு இருக்கான். இப்போ புரியுதா ஏதோ ஒன்று இருக்குன்னு, நம்ம சேர்ந்து கண்டுபிடிக்கலான்னு சொல்ல அவ பேச்செல்லாம் நம்பாதடா அப்படிங்கிற மாதிரி இங்க ஜின் பேசிட்டு இருக்கா. அதுக்குள்ள ஃபோன் வருது. உன்னோட கிஃப்ட் ரெடி ஆயிடுச்சு வந்து வாங்கிக்கன்னு. டூக்காக கிஃப்ட் ஆர்டர் பண்ணியிருப்பானே அந்த கிஃப்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு. ஓ சரி ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு டூக்கு ஆர்டர் பண்ண கிஃப்ட் வந்துருச்சு, பிக்கப் பண்ணிக்க சொன்னாங்கன்னு சொல்ல சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூ போறா. சரி வா போலான்னு சொல்லிட்டு ஜின்னும் கூட போக 3 பேரும் போறாங்க. எங்கேயோ வந்து பார்க்க ஹோட்டல்ல இருந்து அங்க டூவும் அந்த பொண்ணும் வரா. 2 பேரும் வர இந்தா உன்னோட பேமெண்ட்னு சொல்லி காசை கையில கொடுக்க இது என்ன ப்ராஸ்டியூட்டா பண்றா, பணம்லாம் கொடுக்குறா, யார் இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க, வாய் மூடுறி அப்படின்னு சொல்லி ஜின்னு சொல்ல இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஜுன்ஷிக்கு. அந்த பக்கம் அப்படியே போறான். அதுக்குள்ள ஜுன்ஷி ஹாய் ஜின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வர இந்த பொண்ணு யாரு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க ஜுன்ஷி ஓடி போயிட்டான். ஃபாலோ பண்ணிட்டே டூ போக என்ன நடக்குதுன்னு சொல்ல டக்குன்னு கையை பிடிச்சிட்டான். நிலடா அவங்க கிட்ட பேசணும்னு சொல்ல எப்படியோ கேட்ச் பண்ணியாச்சு இல்ல பரவாயில்ல அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்க. இந்த பொண்ணு யாரு, இந்த பொண்ணு
அந்த டூவோட எக்ஸ்ன்னு சொல்ல ஹாய்ன்னு சொல்லி ரெண்டு பேரும் இன்ட்ரோ கொடுத்துக்கிறாங்க. ரெண்டு லூஸு ஒன்னாயிடுச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அந்த பக்கம் போக என்னடா நடக்குது, என்னை விட நான் போறேன்னு சொல்ல நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, என்ன எதுவும் இல்லை, உன்னுடைய எக்ஸ் கூட ஒன்னா வர ஒன்னும் இல்லைன்னு சொல்ற அப்படிங்கிற மாதிரி ஜூன்சி கேட்க நாங்க ரெண்டு பேரும் பார்ட் டைம் ஜாப் பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பார்ட் டைம் ஜாபான்னு ஷாக்கா பாக்குறான். வான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னா அந்த கம்ப்யூட்டர் கேமிங்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி. இவனுக்கு கேம்னா ரொம்ப பிடிக்கும்ல, N66ன்னு ஏதோ ஒரு கேம் போல. அந்த கேம் இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இவனுக்காக அது வாங்குறதுக்காக தான் பார்ட் டைம் ஜாப் போயிருப்பான். அது ரொம்ப காஸ்ட்லிடா, எதுக்கடா அப்படி பண்றேன்னு சொல்ல எனக்கு தெரிஞ்சு டியான் வந்து ஒரு ஹோட்டலில் ஒர்க்குக்கு கூட்டிட்டு போனான். ஸோ அங்கே தான் நான் ஒர்க் பண்ணி உனக்காக அந்த பணத்தை வாங்கி நல்ல சேலரி, அதில் தான் உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கணும்னு நினச்சேன். இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, சொன்னால் சர்ப்ரைஸ் எப்படிடா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சாரிடா உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல பரவாயில்ல சொல்லாமல் விட்டது என்னோட தப்பு தானே அப்படின்னு சொல்ல அப்படியே ஜுன்ஷிக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நானும் உனக்காக ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்ல என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபோனோட கேஸ் அதாவது பேக் கவரு. அதில் வந்து அந்த பேட்டர்ன் இவன் கேமில் விளையாடுவாங்க அந்த குட்டி பொம்மை அது பேட்டர்ன் போட்டிருக்கு, டைனோசர் பேட்டர்ன் மாதிரி இருக்கு. வா சூப்பராக இருக்குன்னு சொல்ல என்னை பார்த்துட்டு நோட் பண்ணி எனக்காக வாங்கியிருக்கில்ல அழகா இருக்குன்னு சொல்ல சாரி உன் கிஃப்ட்டு கூட கம்பேர் பண்ணும்போது என் கிஃப்ட்டு ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு என்ன தேவையோ அதை நீ எனக்கு கொடுத்துருக்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல அப்புறம் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு. அந்த பேக்கை பார்த்துக்கிட்டே அப்படியே நின்றுருக்கான் டூ. இங்கே பாரு வீடியோ கால்னு சொல்ல இங்கே பாரு உனக்காக பர்த்டே பார்ட்டி ஒன்று டியான் ரெடி பண்ணியிருக்கா, நீ மட்டும் வரல உன் ஃப்ரெண்டு நாங்கள் கடத்திடுவோம்னு சொல்லி ரெண்டு பேரும் மிரட்டுறானுங்க, போகலாமாங்கிற மாதிரி ஜுன்சி பார்க்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல அப்போ போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க. அப்புறம் ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி இருக்குது ரெஸ்டாரண்ட் பாரு. ஸோ அங்கே தான் போகிறாங்க. எல்லாரும் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வா ரொம்ப சூப்பராக இருக்குடான்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டு இருக்க இவன் உருகி உருகி கையெல்லாம் துடைக்கிறான். லவ் பண்ணுற மாதிரி ஓவராக தான் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது ஜின்னுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. போதும் போதும் நிறுத்துன்னு சொல்ல யூ பொண்ணுக்கு செம்ம கடுப்பு. அந்த ஃபோன் கேஸை கூட நான் பார்த்துட்டு தரேன்னு சொல்ல கொடுக்கலாம் முடியாது போடிங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்கான் டூ. ஓவராக தான் பண்ணுறான். ஆமாம் ஏன் இந்த பேட்டர்ன் அப்படின்னு சொல்ல அது ஏன் தெரியுமான்னு சொல்லி ஜுன்சி சொல்ல வர அது எங்களுக்கு சீக்ரெட் சொல்ல முடியாது போன்னு சொல்ல நமக்கு ஒரு சீக்ரெட் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி யூ சொல்கிறா. நமக்கு என்ன சீக்ரெட்னு சொல்லிட்டு இருக்க. இந்த டியானோட ஃபேஸ் வேற மாதிரி இருக்கு. அவளுக்கு ரெண்டு பேரும் லவ் பண்ணுறதே பிடிக்கல போல முறைச்சிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு குடிச்சிட்டு அப்படியே காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. 3 கேர்ள்ஸில் ஜின்னு மட்டும்தான் ஸ்டெடியாக இருக்கா. மற்ற ரெண்டு பேரும் ஃபுல் போதை மட்டை ஆயிட்டாங்க போல. அப்படியே ட்ரிங்க் பண்ணிட்டு ஒளரி கொட்டிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா குடிக்கிறானுங்க பார்த்து ரசிச்சுக்கிட்டே அப்படியே ஜின்சி உட்காந்துருக்கான். டூ அப்படியே ட்ரிங்க் பண்ண அப்படியே ரெண்டு பேருக்கு இடையில வந்து குட்டி குட்டி மூமெண்ட் எல்லாமே ஜுன்சியோட கண்ணு முன்னாடி வருது. சார் ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் டியான்னு வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த டியான் பொண்ணுக்கும் ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு பிடிச்சவன் இவன் தான் அப்படின்னு சொல்லி ஜுன்ஷியை பார்த்து சொல்ல ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு. ஆக்சுவலி இந்த பொண்ணு ஜுன்ஷி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுங்கிறதுக்காக ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருப்பா. இதெல்லாம் கேட்ட டூ வேகமாக போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டா அந்த பொண்ணுக்கிட்ட. அதாவது ஜுன்ஷி கிட்ட இவன் போகவே கூடாதுங்கிறதுக்காக. அவளும் அது தெரியாம சரி லவ் பண்றான் போல அதான் ப்ரப்போஸ் பண்ணான்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டா. ஜுன்ஷி கரெக்டாக கையில் ஏதோ கூல்ட்ரிங்க்ஸை வாங்கிட்டு பார்த்துட்டே சிரிச்சுட்டு அந்த பக்கம் போயிட்டு இருக்க. அப்படியே முறைச்சு பார்த்துட்டு டூ நிற்கிறான். ஸோ அதெல்லாம் உண்மை இப்போதான் வெளியே வருது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அவனை. ஆனால் நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண, எதனாலடா ப்ரப்போஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாருக்கும் ஷாக்காக இருக்கு. என்ன நடக்குதுங்க ஒன்றுமே புரியலன்னு சொல்ல ஜின்னுக்கு ஷாக்காக இருக்கு. என்ன ஜின் கேட்குறா என்னடா நடக்குது ஒன்றுமே புரியல. அவன் அதாவது உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு ஜுன்ஷியாவை லவ் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க ஜுன்ஷிக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜுன்ஷி சிரிச்சுட்டே டூக்கிட்டே என்னடா நடக்குதுன்னு சொல்லி கேட்க இதுக்கு மேலே இருந்தால் பிரச்சனை பெருசாயிரும் சொல்லி அப்படியே டூ யோசிச்சிட்டே இருக்கான். டூ உண்மையை சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்க அவன் பாட்டுக்கு குடுகுடுன்னு ஓடி போகிறான். ஒன்றுமே புரியல ஜுன்ஷியை ஃபாலோ பண்ணிட்டு போக என்ன நடக்குதுன்னு புரியாம ஜின் அப்படியே அமைதியா இருக்க. இவங்க மூமெண்ட் இப்படியே போக இந்த எபிசோட இங்க முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோட்ல கண்டிப்பா ஏதோ கலவரம் வெடிக்க போகுது. டூவோட அப்பா கேரக்டர் வேற என்ட்ரி கொடுக்க போறாங்க. ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் தெரிய போதா என்னன்னு தெரியல. புதுசா ஒரு கேரக்டர் வின்சன் வேற வர போறாங்க. ஸோ எப்படியும் பிரச்சனை கண்டிப்பா அடுத்த எபிசோட்ல ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்குதுன்னு ஒரு வாரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ கருத்துக்களை சொல்லுங்க. அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.